இன்னும் 15 நாளில் பெண்டிங் இருக்க எல்லா ரேஷன் கார்டுக்குமே அப்ரூவல் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நியூஸில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. கவர்மெண்ட்லேருந்து எத்தனை பேர் நியூஸ் பார்த்தீங்க? ஆமாங்க, பெண்டிங்கில் இருந்த எல்லா ரேஷன் கார்டுமே இப்போ அப்ரூவல் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் KMUT மகளிர் உரிமை தொகை இதையுமே ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மறு தேர்வு அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. எல்லாமே மறுபடியும் வெரிஃபை பண்ணுறாங்க, மறுபடியும் கேம்ப் போடுறாங்க. மறுபடியும் அந்த 2500 1000 ரூபாய்ங்கிறது 2500 ரூபாய் இப்போ இருக்கிற அரசில் வந்து உயர்த்துறாங்க. அந்த 2500 ரூபாய்க்கு இனி ஸ்கீமும் போட ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு கண்டிப்பாக ரேஷன் கார்டு வேணும் இல்லையா? இன்னுமே நிறைய பேர் பெண்டிங் வச்சுருக்கீங்க, ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லை, சிலிண்டர் பில் இல்லை அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டாவது கொடுங்க. பேரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்கள். பொண்ணுங்களோட பேருக்கு இன்விடேஷன் வச்சா ரிமூவ் ஆகுதுங்க. அதே மாதிரி பசங்களோட பேருக்கு கண்டிப்பாக சிலிண்டர் பில்லோ இல்லை ரெண்டல் அக்ரிமெண்ட்டோ. அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ் வந்து உங்கள் பேரண்ட்ஸோட அட்ரஸ்லேருந்து வேரி ஆகணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் அட்ரஸே மாற்றாமல் இருக்கீங்க. நீங்கள் தனி குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாறின அட்ரஸ்க்கு உங்கள் அட்ரஸ் வந்து ஆதார் அட்ரஸை மாற்றிடுங்க. அதே மாதிரி புதுசாக கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்னா ஹஸ்பண்டோட அட்ரஸ்க்கு ஒய்ஃபோட அட்ரஸ்க்கும் மாற்றிக்கலாம். HYF மெத்தடில் ஈஸியாக, டாக்குமெண்ட் எதுவும் தேவையில்லை. ஒய்ஃபோட அட்ரஸ்க்கும் ஹஸ்பண்டோட தான் மாற்றிக்கலாங்க. இது ரொம்ப ஈஸி தான், டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே தேவை கிடையாதுங்க. நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை ஆதாரில் அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணாலும் சரி, இல்லை நாங்கள் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் சரி, எல்லா ஒர்க்குமே நாங்களே உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறோம். ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த ஒரு 3-4 நம்பருக்குமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாங்க.